என் உடன்பிறவா சகோதரியோ அதிபயங்கர புத்திசாலியா தானே இருப்பா. ரொம்ப புகழாதீங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. ரெண்டு பேரும் இங்க தான் உட்கார்ந்து பாடி பேசுதேலாட்டி. பேசுங்க பேசுங்க, இன்னைக்கு ஒரேடியா உங்க ரெண்டு பேர் சுவாலியை முடிச்சு விடுதே. அப்புறம் மீனா அப்பா உன் வீட்டுக்காரர் மீட்டிங் எல்லாம் முடிச்சு இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவாரா? ஆமாக்கா, அந்த தொப்பி தலையே 2 நாள் கழிச்சு வந்தா என்ன, 2 வாரம் கழிச்சு வந்தா எனக்கு என்ன? மாப்பிள்ளைய பார்த்து தொப்பி தலையேன்னு இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவளுக்கு. என் மருமவே நல்ல தங்கமான மருமவே, அவரை பத்தி தொப்பி தலையேன்னு இந்த 4 முடிக்காரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் வந்த வேலையை முடிக்காம இங்க இருந்து கிளம்பவே மாட்டேங்கா. என்ன வேணும்? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு அப்படியே கோவமா கொந்தளிக்க. பின்ன என்னக்கா, கோவம் வராம என்ன செய்யும்? எங்க அம்மா எனக்கு தான் எந்த நேரம் பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாவோ. முன்னாடி மாமியார் மருமகளும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாவோ, நானும் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப அப்படியே மாறிலாக போயிருக்கு. எங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் என் மருமவான்னு எங்க மைனிகாரிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காவக்கா. நமக்கு இதெல்லாம் பிடிக்குமாக்கா? முன்னாடிலாம் நான் வீட்டுக்கு வரும்போது மாமியார் மருமகளும் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பாவோ. நான் வந்த உடனே எங்க அம்மா கிட்ட கேப்பேன் பார்த்துடுங்க, எம்மா இந்த வாரம் மாமியார் மருமகளும் என்ன சண்டை போட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்டு எடுத்து என்ன சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா. ஆனா இப்ப அப்படியா? எனக்கு இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியலக்கா. நீங்க எனக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுத்தீங்க, ஆனா அதெல்லாம் சக்சஸ் ஆகலையே. அது வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் நடக்கதானே செய்யும். சில தவறுகள்லாம் நடக்கதாங்க செய்யும். ஆனா அதுக்குன்னு அது அப்படியே எனக்கேல ஆப்பா திரும்பிட்டு ஒரு வாரமா எங்க அம்மா என் வீட்ல இருந்துகிட்டு என்ன போட்டு என்ன பாடா படுத்தி எடுத்துட்டாவோ தெரியுமா. கிரைண்டர்ல மாவு அரைக்க கூடாது, ஆட்டோர்ல தான் மாவு அரைக்கணும், மிக்ஸில மசாலா அரைக்க கூடாது, அம்மில தான் மசாலா சட்னிக்கெல்லாம் அரைக்கணும்னு என் குறுக்கு பித்தி எடுத்துட்டாவோ. நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? இங்க எங்க மைனிகாரி மட்டும் நல்ல சந்தோஷமா இருப்பாவளா? அதான் ஒரு கை பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். அப்ப இன்னொரு திட்டம் போட வேண்டியிருக்கு, அப்படிதானே? ஆமாக்கா, நான் ஏற்கனவே சொன்னோம்ல, எங்க அம்மாவை இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். இங்க என் மைனிகாரிக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு தான் நான் ஊருக்கே கிளம்புவேன். ஆமா, இவ அப்படியே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் போதுமே. 3 வேளைக்கு நல்ல வாய்க்கு ருசியா வடிச்சு தட்டிட்டா எனக்கு. போனா போது என் மவளாச்சேன்னு ஒரு வாரம் இவகிட்ட கஷ்டப்பட்டு தின்னுட்டு இருந்திருக்கேன். இவ என்ன நினைச்சா? எனக்கு வீடு வாசல் எதுவும் இல்லன்னு நினைச்சிட்டாளோ? பெத்த மவளாச்சேன்னு இவ்வளவு நாளும் பேசாம இருந்தேன். இப்ப என்னமெல்லாம் சொல்லுதா? எங்க அம்மாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டே போக மாட்டேன்னு. இவ கூட நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ரெடியாவா நான் நிக்கேன். இனி இவ என் கால்ல விழுந்து கதறி அழுது வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டா கூட இவ வாசப்படியில கால் வைக்க மாட்டோம்ல. சரி, அம்மைக்கு வயசான காலமாச்சா, நம்மளாலதான் பார்க்க முடியல. சரி, நம்ம மைண்டுகாரியாவது நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து போட்டு நல்லா பாத்துக்கிட்டுமே நினைக்கிறதுக்கு இல்ல. மாமியாருக்கு மருமகளுக்கு எப்படா சண்டையை மூட்டி விடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா இவ. இப்பதான் நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டே, நீ எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருக்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் மருமகளை பத்தி என்கிட்ட 1க்கு 2ஆ சொல்லி எனக்கும் கோவத்தை வரவழைச்சு எங்க கூட எல்லாம் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் மனசு மாதிரி என் மருமகளை புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா அது இவளுக்கு பொறுக்காதுல்ல. இருட்டி வைக்கம் பாரு உனக்கு ஆப்பு. அம்மைக்கு ஒரு மடக்கு தண்ணி கொடுக்க கழியல, பக்கத்து வீட்டுக்காரி கூட உட்கார்ந்துகிட்டு எங்க எல்லாரையும் பத்தி குறை சொல்லிட்டாட்டி இருக்க. இனி நீ இந்த பக்கமே வரப்படாதடி. நானும் என் மருமகளை நிம்மதியா வீட்டுல இருக்கணும். அதுக்கு உன்னை உண்டு இல்லன்னு பண்ணி விடுதேன் பாத்துக்க. எனக்கே இப்பதானே புரியுது. நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் மருமவை இவளை எப்படியாவது சீக்கிரம் மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்த மாதிரி நிறைய ஐடியா போடுவா. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு இப்பதானே தெரியுது. 1000 தான் இருந்தாலும் என் வீட்டுல இருந்ததம்பி எனக்கு மதிப்பு. என் மருமவை தம்பி கடைசியில ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு தருவா. இரு, மாமனாருக்கு தலையில உலக்கை தூக்கி அடிச்சு மண்டையை உடைச்சேல, நான் பெரிய உலக்கை தூக்கிட்டு வந்து உங்க 2 பேர் மண்டையும் உடைக்கே பாருடி. வந்து சேர்ந்துருக்காவ பாரு சாடி கேட்ட முடி. 4 முடி என் மாவ மட்டும் போட்டு விட்டி. உன் 4 முடியை எப்படி அக்கக்கா இனிஞ்சி எடுக்கன்னு மட்டும் பாரு. இதுகளுக்கு வடிச்சு கொட்டதுக்குனே நான் இருக்கேன் இந்த வீட்டுல. என்னமோ சோத்தையே கண்ணுல காணாத மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா. இவ அங்க இருந்து வருவாளா? நாங்க அவளுக்கு நேரத்துக்குன்னு பொங்கி வைக்கணுமா? என்ன இவ வீட்டு வேலைக்காரியனா? பேசாம இந்த சட்டியோட வடிக்கிறது பேல அம்மையும் அவளையும் உட்கார வச்சு தலையில வடிச்சு விட்டுக்கணும் சோத்தை. என் சம்மந்திகாரியை பத்தி எனக்கு தெரியும். உலகமே மாறினாலும் இவ ஒரு நாள் திருந்த மாட்டாண்டு. ஆனா எங்க மாமியார் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனசெல்லாம் ஒரே குழப்பமாலாம் இருக்கு. மாமியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மனசு மாறி என்ன நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவோன்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காது போலுக்க. எத்தே இல்லதே, சுடுதண்ணி கையில சிந்தி இருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு மாறுவியன்னு நான் நினைச்சு கூட பாக்கலதே. பின்ன என்னதே, இப்ப சுடுதண்ணிய கையில ஊத்திட்டியான்னு அக்கறையோட கேக்குதிய. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஏசிக்கிட்டலாதே இருந்திய.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மருமவளை உன்னை பத்தி நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னியலே. ஆனா உங்க மக வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க குடமே சரியில்லையே. எந்த நேரம் பார்த்தாலும் உங்க மக கூட சேர்ந்து என்ன ஏசிக்கிட்டே இருக்கிய. நீங்க இப்ப அக்கறையோட இருக்கீங்களா இல்லன்னா என் மேல கோவத்தோட இருக்கீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனசெல்லாம் ஒரே குழப்பமா சங்கடமா இருக்கு. மருமகளே இதுக்கு பையன் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கா? ஆமாதே, வருத்தப்படாம என்ன செய்ய? இங்க பாரு மருமகளே, நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அழாத கண்ணத்தோட. எவ்வளவு தைரியமா இருந்ததே, நீங்க இப்படி குடம் மாறிடியேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அழாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, முதல்ல கண்ணீரை தொட. மருமகளே எப்படி என் நடிப்பு? என்னதே சொல்லுதிய? நடிப்பா? ஆமா மருமகளே, நீயே என்ன நம்புற அளவுக்கு நான் எந்த மாதிரி நடிச்சிருக்கேன் பாத்தியா? இது என்னதே சொல்லுதீங்க? இங்க பாரு மருமகளே, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன பாத்தியா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசு மாறவே இல்ல. அன்னைக்கு உன்னை நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? அதே நிலையில தான் நான் இன்னைக்கும் இருக்கேன். அப்புறம் எதுக்குதே என்கிட்ட கோவமெல்லாம் பேசுனிய? அதுக்கெல்லாம் காரணம் என் மவதான். என்னதே சொல்லுதியா? மேனகாவா? ஆமா, என் மவ மேனகாதான். அவளை எப்படியாவது திருத்திடலாம்னு நினைச்சிட்டு தான் மருமகளே அவ வீட்டுல நான் ஒரு வாரம் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறின மாதிரிதான் இருந்தா. நானும் சரின்னு நினைச்சா அவ ஒரு காலமும் திருந்த மாட்டா மருமகளே. இது என்னதே சொல்லுதிய? இப்ப அவங்க வீட்ல இருந்து நாங்க கிளம்பி வந்தோம்ல, அப்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா தெரியுமா? அண்ணனை பார்க்கணும், அண்ணனை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, நீயும் அண்ணனை பார்க்காம இருக்க மாட்டியம்மா, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா. நானும் சரி பாசத்துல சொல்லுத அவளுக்கு நினைச்சுக்கிட்டு அவளையும் கூட்டிட்டு இங்க வந்த மத்துக்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அவ லட்சணம். இந்த 4 முடி இருக்கால, 4 முடி கீதா, அவ கூட உட்கார்ந்துகிட்டு என்னமெல்லாம் பேசிட்டு இருக்க தெரியுமா? நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட போறாளாம். நாம 2 பேரும் ஒத்துமையா இருக்குது அவளுக்கு பிடிக்கலையா? எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்பதான் அவ வீட்டுக்கு கிளம்புவாளாம். பாத்தியாலத்தே உங்க மவ லட்சணத்தை? நான் சொன்னா மட்டும் நீங்க நம்பவே மாட்டீல்ல? ஆமா மருமகளே, நீ சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என் மவளை பத்தி குத்தம் சொல்லதான் தான் நினைப்பேன். ஆனா நானே இப்ப என் 2 கண்ணால பாத்துட்டோம்ல. அந்த மூக்காய் வீடு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு 4 முடியும் இவளும் என்ன ஆகான்னு பாடி பேசிட்டு இருக்காவோ தெரியுமா? இதுலயும் அந்த சிலுப்பட்ட 4 முடி இருக்கல்ல, அவள்லாம் என் மவளுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கா. எனக்கு அவ பேசிட்டு இருந்த உன்னை கேட்ட கோவத்துல அந்த 4 முடிய மூஞ்ச பிடிச்சி தரையில உரசி அந்த 4 முடியும் அக்கக்கா இனிங்கி எடுத்தரணும்னு தோணுச்சு. சரி வீட்ல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம்னு வந்த மத்துக்க. ஏத்தே, அப்ப நீங்க பழையபடி என்ன புரிஞ்சுக்கிட்ட மாமியாரா தானே இருக்கீங்க? ஆமா மருமகளே, அதுல என்ன சந்தேகம்? அதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. என் மவகிட்ட வச்சு உங்ககிட்ட கோவமா பேசுனதெல்லாம் நடிப்பாக்கும். அப்பதானே அவளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட முடியும். ரொம்ப தேங்க்ஸ் தே, நீங்க இப்படி கோவமா பேசுனீல்ல, அதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருந்து பத்துடுங்க. ஏதே சோறு பொங்கி மீன் குழம்பு வச்சு பொரிச்ச மீன்லாம் வச்சிருக்கே, ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. 2 தட்டு சோறு வச்சிருக்கியே, ஒண்ணு என் மவளுக்கா? ஆமாதே, வந்ததுல இருந்து சோறு பொங்கலியான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால, அதான் அவளுக்கும் ஒரு தட்டு சோறு வச்சு வச்சிருக்கேன். நான் போய் வேணா கூட்டிட்டு வரட்டு மாதிரி அவளை சாப்பிடுறதுக்கு. என் மவ என் மருமகளை வீட்டு வேலைக்காரி மாதிரியே நினைச்சு வச்சிருக்கா. அவ சொன்ன உடனே அவளுக்கு சோத்து பொங்கி தட்டணுமாக்கும். எனக்கு வர கோவத்துக்கு அவ சாப்பாட்டுல இது பியாதி மாத்திரையே கலக்கிடுவோமா? மருமகள பியாதி மாத்திரையே கலக்கி விடலாம். ஆனா வீட்டை நாரடிச்சிருவாளா, அப்புறம் உனக்குலாம் வேலை அதிகமா இருக்கும். ஆமாதே, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். இப்ப வேண்டாம் மருமகள, அவ வீட்டுக்கு கிளம்புவாள்ல, அப்ப எனக்கு சாப்பாடு கட்டிட்டாங்க மைனின்னு கேப்பாள்ல, அப்ப சாப்பாட்டுல ஒரு 5-6 பியாதி மாத்திரையே கலக்கி கொடுத்துரு. அவ வீட்ல போய் நாரடிச்சிட்டு கிடக்கட்டும். எப்படி இருக்க என் மருமவ, தங்கமான மருமவ. இவ கூட நான் சண்டை போடணும்னு என் மவன் நினைக்கல. இவளுக்கெல்லாம் பியாதி மாத்திரை இல்ல, சாப்பாட்டுல பால் டாயில கலக்கி கொடுத்தா கூட தப்பே இல்ல. ஒரு பால் டாயில் பார்சல். தாத்தாடி, நாம இந்த பக்கம் திரும்பி நின்னுதானே சொன்னோம், அதுக்குள்ள என் மருமவ ஒரு பால் டாயில் பார்சல்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மருமக நல்லவதா, நல்லபடியா பாத்துக்கிடுவாதா. இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா இவ பழசையெல்லாம் மறக்க மாட்டாள்ல. மருமகள, என் மவளும் அந்த 4 முடியும் முகாய் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்காளுவா. அதுவும் நம்ம 2 பேரையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காவ பாத்துக்க. நம்ம வீட்ல உலக்க இருக்குல, அதை எடுத்துட்டு போய் அவர் 2 பேரும் மண்டையும் இன்னைக்கு உடைக்காம விட மாட்டோம்ல. மருமகள, எடு அந்த உலக்கைய. ஏதே, எதுக்குதே இப்ப தேவையில்லாம? நான் சொல்லத மட்டும் செய் மருமகள. உலக்கைய எடுத்துட்டு என் பின்னாடியே வா. சரிங்க தே, எங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விடலாம்னா பாத்தியா? உங்க 2 பேர் மண்டையை இன்னைக்கு நாங்க 2 பேரும் உடைக்காம விட மாட்டோம்ல. வெயில் என்ன கன அடிக்கி, ஒரு சொட்டு மழை இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப மழையாதான் பெஞ்சிட்டு கிடக்கு. அடுத்த மழை பெய்யதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டுனா பரவாயில்லாம இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்து போட்டுக்கிடலாம்ல. ஒரு வாஷிங் மிஷினே துணியை காய போடுகிறது. ஆச்சரிய குறி. என்ன மரகதக்கா, துவைச்ச துணியெல்லாம் காயப்பட்டாச்சு போலுக்க. பின்ன துவைச்ச துணியெல்லாம் காயப்படாம அப்படியே மடிச்சே பீரோக்குள்ள வைப்பாவோ? ஏய் அப்பா, எங்க மரகதக்காவுக்கு அறிவு என்ன பொங்கி வழியுது. உனக்கு தான் அறிவு இல்ல, பொங்கி வழிஞ்சா கொஞ்சம் எடுத்துக்க. நம்மளையே கிண்டல் பண்ணுதாவல. அப்புறம் ஏக்கா, நான் கமலாக்கா வீட்ல இருந்து களை வாங்கிட்டு வந்தோம்ல முருங்கக்கா, அதுல நீங்க குழம்பு வச்சு நல்லா தின்றுப்பீல. ஏன்னா திருடி தின்ன ருசி அதிகம் பத்தியல, அதான் கேட்டேன். இங்க பாருக்கிதா, உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ
மரியாதை அங்க இருந்து கிளம்பிரு. ஓஹோ, நீங்க என் செவுட்ட பேக்கது வரைக்கும் என் கை என்ன பூவையா பறிச்சிட்டு இருக்கோம். ஏக்கா, எவ்வளவு அக்கறையா உங்ககிட்ட வந்து முருங்கைக்காவை கொடுத்தேன். ஒரு கிண்ணத்துலயாவது நீங்க குழம்பு தந்தேலாக்கா. உங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்காக்கா? இவளை என்கிட்ட களவாண்டு கொண்டு வந்து வித்துருக்கா. இவளுக்கு நான் நன்றி உணர்ச்சியோட ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுத்துருக்கணுமாம்ல. இங்க பாரு கீதா, மத்த எல்லார்கிட்டயும் நக்கலா பேச மாதிரிலாம் என்கிட்ட பேசாத பத்துக்க. ஏக்கா, ஒரு கிண்ணத்துல குழம்பு தந்தா என்னன்னு கேட்டேன். என்னவா நான் நக்கலா பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கியே? திமிரு பிடிச்சவா, இவ என் வாயை கிளறாம இருக்க மாட்டாள. நானே இவளை என்னைக்கிட்டா சாத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். கையில வசமா சிக்கிக்கிட்டா. இவளை இன்னைக்கு விட்டுறவே விடாத. இது பழைய குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து தாங்களா. ஆமா, இவ பெரிய மத்தவா. இவ ஆர்டர் போடுவா, நம்ம வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ல. நான் கொண்டு வந்து கொடுத்த முருங்கைக்கால செஞ்ச குழம்பு ஒரு சின்ன கிண்ணத்துல தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கியே? இப்பதாங்க தெரியுது உங்களை பத்தி நீங்க எவ்வளவு சுயநலம் பிடிச்ச ஆளுன்னு. ஓஹோ, அப்படியா? கொஞ்சம் இரு, நான் எவ்வளவு சுயநலம் பிடிச்சவன்னு உன்கிட்ட காட்டுதேன். மரகதக்கா போறாவோ, இன்னைக்கு எப்படி ஒரு கிண்ணத்துல குழம்பு தருவாவோ. அப்படியே பக்கத்து வீட்டு போய் கமலாக்கா வீட்டை சோத்த வாங்கி குழம்பையும் போட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா. இந்த ஸ்வெட்டர் என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், 5-10 கூட கேட்டாலும் தருவேன், இந்த ஸ்வெட்டரை பார்த்து மயங்கி போகிறேன். ஓ அடியே நாலு முடி. மரகதக்கா, என்ன இது கோலம்? எங்க வீட்ல இருந்து களை வாங்கிட்டு போனேலாட்டி முருங்கக்கா, அதுக்கு உண்டான பரிசு. கமலாக்கா, என்ன பார்த்து சுயநலம் பிடிச்சவனாட்டி சொன்ன? களை வாங்கிட்டு வந்த முருங்கக்காவை ரூபாய்க்கு என்கிட்ட வித்துக்கிட்டு என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? மத்த எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, வம்பு இழுத்துக்கிட்டு இருந்த. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ என்கிட்ட வம்புக்கு இழுத்துன்னு வச்சிக்க, மவளை உன்னை துவம்சம் பண்ணாம விட மாட்டோம்ல. இந்த குந்தாணி என்ன பண்ணி இப்படி அடி அடி அடிச்சு துவைக்கற? என்னது குந்தாணியா? யாரடி குந்தாணி? ஐயோ, உண்மையை சொன்னா இந்த அக்காவுக்கு கோபம் வருதே. ஆஹா, இது என்ன பல்லு விளக்குற பிரஸ் மாதிரி இருக்கு. அத்தாடி, ரோட் ரோலர் மாதிரில மேல ஏறி மிதிக்காவோ. இது பல்லு விளக்குற பிரஸ் இல்லடி, கக்கூஸ் கழுவுறதுக்காக வாங்கி வச்சிருக்க பிரஸ். என்னது கக்கூஸ் கழுவுறதுக்காக வாங்கி வச்ச பிரஸ்ஸா? என் உடம்பிரவா சகோதரியை போட்டு இப்படி வாரியலாலையும் பிரஸ்ஸாலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? மீனுமா, என்ன காப்பாத்த வந்துட்டியா? ஆமாக்கா, உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். வாட்டி வா, நியாய அநியாயத்தை பத்தி பேசப்பட்டவள உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏக்கா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கீழாக்காவை போட்டு இப்படி அடிப்பிய? வாயை மூடிட்டி பெருச்சாளி. மத்த எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த, வம்பு இழுத்துக்கிட்டு இருந்த. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ என்கிட்ட வம்புக்கு இழுத்துன்னு வச்சிக்க, மவளை உன்னை துவம்சம் பண்ணாம விட மாட்டோம்ல. இந்த குந்தாணி என்ன பண்ணி இப்படி அடி அடி அடிச்சு துவைக்கற? என்னது குந்தாணியா? யாரடி குந்தாணி? ஐயோ, உண்மையை சொன்னா இந்த அக்காவுக்கு கோபம் வருதே. ஆஹா, இது என்ன பல்லு விளக்குற பிரஸ் மாதிரி இருக்கு. அத்தாடி, ரோட் ரோலர் மாதிரில மேல ஏறி மிதிக்காவோ. இது பல்லு விளக்குற பிரஸ் இல்லடி, கக்கூஸ் கழுவுறதுக்காக வாங்கி வச்சிருக்க பிரஸ். என்னது கக்கூஸ் கழுவுறதுக்காக வாங்கி வச்ச பிரஸ்ஸா? என் உடம்பிரவா சகோதரியை போட்டு இப்படி வாரியலாலையும் பிரஸ்ஸாலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? மீனுமா, என்ன காப்பாத்த வந்துட்டியா? ஆமாக்கா, உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். வாட்டி வா, நியாய அநியாயத்தை பத்தி பேசப்பட்டவள உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏக்கா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கீழாக்காவை போட்டு இப்படி அடிப்பிய? என்னது அடிக்கவா? இவளையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏத்தாடி, வாங்கி ஒத்தையே மிதி மிதிச்சு தள்ளிட்டாவல. கமலாக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அந்த அக்காவை போட்டு மிதிக்கிய. இங்க பாரு மேனகா, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாம வீட்டை பார்த்து போயிருவதுங்க. என்னது சம்பந்தம் இல்லையா? கீதாக்கா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கோழி மூட்டி ஊரை கெடுக்கப்பட்டவா, வீட்டை ரெண்டாகப்பட்டவா, மாமியா மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி கொடுக்கப்பட்டவா. ஐயோ, மரகதக்கா, என்ன பத்தின பெருமையெல்லாம் ஒவ்வொன்னா அடிக்கிட்டே இருக்காவோ. மரகதக்கா, ரொம்ப தான் ஓவரா பேசுதிய. உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் இப்படி தானே இருக்கும். இங்க பாருங்கக்கா, நான் சொல்லிட்டேன், கீதாக்காவை விட்டுருங்க. இப்படி அடிச்சு மிதிச்சிட்டுலாம் இருக்காதீங்க. ஆமா, இவ அப்படியே பெரிய இவ இல்ல. இவ சொன்ன உடனே நாங்க கேட்கணுமாக்கும். கமலாக்கா, என்ன பத்தி இவ அவன்லாம் பேசாதே பத்திடுங்க. இங்க பாரு மேனகா, உன் சுவாலி மண்ணாங்கட்டிய மட்டும் பாத்துட்டு போ. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டோம்ல. அது எப்படிக்கா சம்பந்தம் இல்லாம இருக்கும்? என் உடம்பரவா சகோதரி கீதாக்கா, அவங்கள போட்டு இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டேரோ? நான் கேப்பேன். இங்க பாரு மேனகா, உன் மைனி கிட்ட காட்டுற திமிர என்கிட்ட காட்டாத. ஏக்கா,
நின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க வாயை உடைச்சி பல்லெல்லாம் உருத்து உன் கையில தந்துருவோம் பாத்துக்க. ஆமா அதே தான் நானும் சொல்லுவேன், பேசாம போயிரு. ஏ கீதக்கா நீங்க எழுப்புங்கக்கா, இவங்க பேச்சையெல்லாம் கேட்காதீங்க. எம்மாடி மேடம், இவங்க பேசுற பேச்சையெல்லாம் நான் கேக்குற மாதிரியா இருக்கு. இந்த குந்தாணி நீல கலர் ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மிஷின் அடிச்ச அடியில என் காதுல கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் கேக்கு. என்னது வாஷிங் மிஷினா? திமிரு பிடிச்சவா பேச்ச பாரு. எம்மா என்ன கடி மிதிக்காவம்மா, என்னால தாங்க கடியிலையே. இன்னைக்கு காலையில யாரு கண்ண முழிச்சேன்னு தெரியலையே கடவுளே. ஏக்கா அடிக்காதீன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, மரகதக்கா ஒண்ணும் அடிக்கல மிதிச்சாவோ. ஆமா அப்படியே அறிவாளின்னு நினைப்பு. பேச்ச பாரு. இங்க பாருடி, பேசாம போயிரு. உன் தலைய திரும்பி உன் கையில குடுத்துருவோம் பாத்துக்க. இவளே ஒரு களவாணி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டா. ஏ கமலா, களவாணிக்கு உடம்பரவா சகோதரில, அதான் இப்படி துள்ளிக்கிட்டு வாரா. ஏக்கா நீங்க ரொம்ப தான் இதுவா பேசாதீங்க. நீங்க மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீல்ல, அதே மாதிரி தான் நானும் கீதாக்காவும் இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன பொறாமை? ஆமா ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நல்ல பாசமா இருக்கீல்ல, அத பார்த்து தான் எங்களுக்கு பொறாமை. ஆள பாரு ஆள. ஆமா அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா. அம்மையும் மைனிகாரியும் சண்டை போடுதாவளா, ஏன்னா ஒத்துமையா இருக்காவளான்னு நோட்ட விடுறதுக்கு. இங்க பாருங்கக்கா, பேசுறதெல்லாம் கவனமா பேசுங்க. ஏன் பிரச்சனை எல்லாம் இதுல இழுக்காதீங்க. அப்ப எதுக்கு நீங்க வந்தா எங்க பிரச்சனைல எதுக்கு நீ தலையிடுத? நாங்க இவள அடிப்போம், தூக்கி போட்டு மிதிப்போம். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? ஆத்தாடி, எத்தனை நேரம் சொல்லியும் இந்த அக்காவை போட்டு மிதிச்சிட்டே தானே இருக்காவோ. படுவாவி, இவ வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே இந்த அக்கா ரெண்டு அடி ரெண்டு மிதியோட வீட்டை பார்த்து போயிருப்பாவோ. உடம்பரவா சகோதரி, உலக்கைய வாங்கி கொடுத்தா சகோதரின்னு அப்படியே பாசத்தை பொழிஞ்சிட்டு கிடக்கா. இதுக்கே மரகதக்கா 4 மிதிய சேர்த்துதான் கொடுப்பாவோ. இந்த 4 முடி பண்றதெல்லாம் தில்லாலங்கடி வேலை, இதுல இவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேற. இங்க பாரு மேனகா, பேசாம வீட்டை பார்த்து போயிரு. இல்லன்னு வச்சிக்க, எங்களுக்கு இருக்க கோவத்துக்கு உன் உடம்பரவா சகோதரி கூட சேர்ந்து நீயும் 4 மிதிய வாங்குவ. பரிமளாக்கா, என் மவ சத்த கேக்கு, எவட்டியவா என் மவளை போட்டு அடிக்குது? உனக்கேல மவளை அடிச்சதே இவங்கதான். அடிச்சுப்புட்டு என் மவளை யார் அடிச்சதுன்னு கேட்காவோ. எம்மா எம்மா, என் வாயிலே மிதிச்சுட்டாவளா? எம்மா ஏதாடி பரிமள பாட்டி, வயித்து மேல ஏறி நிக்கியால, சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் வாய் வழியே வந்துற போது கீழே இறங்குங்க. சின்ன பாட்டி என்ன நடக்குங்க? உன் மாமியார் உன் சம்மந்திகாரிய போட்டு இந்த அடி அடிக்காவோ? ஏக்கா பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க, நானே வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன். இவ யாரு வழியில கிடக்கா தூர பாட்டி? ஏதாடி வயித்துல இருந்து கீழே இறங்கிட்டேலாமா? எப்படியாவது என் வீட்டுக்கு தான் தப்பிச்சு போயிட போறப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் டி, என் மவளை போட்டு பாடா படுத்திட்டு இருக்க. என்னது பரிமள பாட்டி அவங்களே அவங்க மகளை போட்டு அடிச்சிட்டு இருக்காவோ, அடிச்சிட்டு என் மகளை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கன்னு வர கேட்காவோ. ஏக்கா என்னக்கா நடக்குங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல கமலா. சின்ன பொண்ணு மாதிரி நம்மளும் வேடிக்கை மட்டும் பாப்போம். மகளை போட்டு என்ன அடிச்சு மிதிச்சு கன்னத்துல பலார் பலார்னு அற விடுதாவோ. நம்ம இடையில போய் ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் அந்த அற நமக்கு விழுந்துரும். ஆமாக்கா, பரிமள பாட்டி இருக்கப்பட்ட கோவத்துக்கு நமக்கு தான் அற விழும். எம்மா உனக்கு என்னடி பாவம் பண்ணா? அவ பாட்டுக்கு பேசாம இருந்தா, அவகிட்ட போய் சும்மா வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. யாத்தாடி இந்த கிழவிக்கு மூளைதான் கலங்கி போயிட்டேன்னு நினைக்க, மவளை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காவோ. யாத்தாடி நம்ம பங்குக்கு 4 அடியை வாங்கியாச்சு, இனி மேலும் அவ பங்குக்கு அடியை வாங்கட்டும். நம்ம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். எடி எடி 4 மணி ஓடாத. நான் ஓடலக்கா, தவளுக்கு தான்க்கா போயிட்டு இருக்கேன். டாடா பை பை, see you. இதுக்கு மேல ஒரு அடி என்னால தாங்கவே முடியாது. எங்க ஓடுத? சுத்தி சுத்தி இந்த தெருவை தானே சுத்தி வருவ, அப்புறம் பாத்துக்கிட்டு தம்பி உன்ன. ஏ பரிமள பாட்டி அடிக்காதீய, நீ பேசாம இருமா. உன் வேலையை நீ பாத்துட்டேல, என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா ஏம்மா அடிக்காதம்மா. அம்மான்னு கூப்பிட்டா என் மவன்னு உன்னை நினைச்சுக்கிடுவனோ? மருமகளா, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லன்னு பண்ணி விடுதேன் பாருடி. கிழவிக்கு என்னாச்சு? மவளை பார்த்து மருமவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. சின்ன பொண்ணுட்ட என்ன ஏதுன்னு கேட்டா வேடிக்கை மட்டும் பாருங்க காண்டு வேற சொல்லுதா. சரி வேடிக்கை பாப்போம். நாம தான் இந்த மேனகாவுக்கு 4 அடியை கொடுக்கலாம்னு நினைச்சோம். சரி நமக்கு என்னத்துக்கு அந்த வேலை, அம்மா கையிலேயே அடி வாங்கிட்டு போட்டும். ஏம்மா உனக்கு வயசான காலத்துல கண் ஏதாவது தெரியாம போயிட்டாமா? என்ன ஏமா போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? வயசானவளுக்கு ஒரு மடக்கு தண்ணியை கூட தர மாட்டேங்க, வயசானவ கண்ணு தெரியலன்னு வர சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருடி, என் மவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். கரெக்ட் தான், இந்த கிழவிக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியல. பேசாம ஓடி போயிருப்பதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு. யாத்தாடி பலார் பலார்ல உழுது மேனகாவுக்கு. எம்மா அடிக்காதம்மா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மைக்கு யாரோ சூடிய வச்சுட்டாவோ, அதான் என்ன கூட எங்க அம்மைக்கு அடையாளம் தெரியல. எம்மா எம்மா, இதுக்கு மேல என்னால அடி வாங்க கழியாதம்மா. எங்கடி ஓடுத? எங்க ஓடினாலும் உன்னை விட
இதே கொஞ்சம் நில்லுங்க. யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். என் மருமவளா அவ அம்மா வீட்டுக்கு துரத்தாம நான் இருக்கவே மாட்டேன். சோ கடவுளே, என்ன நடக்குனே ஒண்ணும் புரிய மாட்டேங்க. சரி எப்படியோ அடி வாங்கப்பட்டவனா வாங்கிக்கிட்டு இருக்கா, கூடஞ்சாரு சேர்த்து வாங்கட்டும். எம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. ஒடிக்கம் டீ ஒடிக்க, அடிக்க அடியில முதுகெலும்ப 2 துண்டா உடைக்க. சின்ன பொண்ணு, உன் மாமியார் பயங்கர கோபத்துல இருக்கா உங்களுக்கு. ஆனா மவளை பார்த்து மர்மவா மர்மவன்ல தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கிடக்காவோ. எல்லாம் எங்க மாமியாருக்கு தெரியும்க்கா. என்னது தெரியுமாவா? ஆமாக்கா, எல்லாம் எங்க மாமியாருக்கு தெரியும். தெரிஞ்சேதான் எல்லா வேலையும் பண்ணுதாவ. எதே நில்லுங்க, நானும் வாரேன். ஏக்கா, சின்ன பொண்ணுக்கு மாமியார் இதான் சமயம்னு சொல்லிக்கிட்டு மவளை போட்டு இந்த அடி அடிச்சு விட்டவளாக்கா. வாங்க வேண்டியதான், அவ அம்மா கிட்ட தான் இவ அடிய வாங்கணும், அப்பதான் திருந்துவா. அவ எப்பதான் திருந்த போறாளோ பாருங்க. மவளை போட்டு என்ன மிதி மிதிக்காவோ. இந்த காலம் வலிக்காமக்கா. போமா, ரொம்ப வலிக்காமக்கா, கொஞ்சம் பொறுத்துக்க. அதான் ஒத்தடம் கொடுத்துட்டோம்ல, எல்லாம் சரியாயிரும். ஆமா, எல்லாம் சரியாயிரும். அடி அடின்னு அடிச்சு போட்டு இப்ப நல்லா நைஸா வந்து எனக்கு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஏடி அத சொன்னம்ல மக்கா, ஏதோ தெரியாதனமா அடிச்சு விட்டேன்னு. வயசான காலத்துல எனக்கு சரியா கண்ணு தெரியல. அதனமா நானும் உன்கிட்ட சொன்னேன், வயசான காலத்துல உனக்கு கண்ணு சரியா தெரியல, மைனின்னு நினைச்சுக்கிட்டு என்ன போட்டு அடிக்குமான்னு சொன்னதுக்கே நீ 2 அடி சேர்ந்தலாம அடிச்ச. மருமகளா, அடக்கம் காட்டாம நில்லு, அப்புறம் எனக்கும் சிரிப்பு வரும்ல. எது எப்படிதே உங்களால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? அதனாலதான் உனக்கு நான் மாமியாரா இருக்கேன், தெரிஞ்சுக்க. குறுக்கெலும்பெல்லாம் என்ன நடு வலிக்கு. அம்மா, நான் வேணா முதுகு மேல ஏறி நிக்கட்டாமக்கா, குறுக்கு வலி எல்லாம் சரியாயிரும்ல. ஐயோ, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. மருமகளா, எதே சாரிதே, நீங்க பண்ற ஜோக்குக்கு என்னால சிரிக்காம இருக்க முடியல. பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறேன், நில்லு, இல்லன்னா பேசாம பக்கத்து ரூம்ல போய் உட்காரு. இல்லத்தே, நான் போக மாட்டேன். இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்ப சிரிக்காம சத்தம் போடாம நில்லு. ஆமா, அங்க தெருல போட்டு அடிச்சது மிதிச்சது பத்தாது, இப்ப என் குறுக்கு மேலே யாரு நிக்கேன்னு வேற சொல்லுதே. வயசாயிட்டுன்னு உனக்கு சொன்னாலே பிடிக்காது, ஆனா வயசான காலத்துல கண்ணு தெரியலன்னு மட்டும் இப்ப சொல்லுதே. ஆனா மகளுக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாமலாமா நீ இருந்த? நீ அடிக்கும் போது நான் சொல்லுதே, எம்மா நான் தான் நீ அதையும் கேட்காம என்ன மிதி மிதின்னு மிதிச்சியம்மா. அதனாலதான் டீ மிதிச்சேன். சாரிதே, இனி சிரிக்க மாட்டேன். வயசாயிட்டு வயிறு பசி வேற பத்தியாமக்கா, அந்த வயிற்று பசிலே எனக்கு பாதி கண்ணு தெரியாம போயிட்டு பத்துக்க. நான் சோறுன்னு சொன்னேன் பத்தியா, அதுக்கு மட்டும் மைனிக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. இப்ப நீ அந்த சோறு திங்காதனால எவ்வளவு விளைவு பத்தியாமா. இன்னைக்கு இருக்கட்டே அவளுக்கு. மர்மவளா, ஏன் மர்மவளா, எங்க போனா அவ? இதே பக்கத்துல தானே நிக்கி, எதுக்கு காட்டு கத்துதிய? மர்மவளா, சரிதே. எதே கூப்பிட்டியலா? ஆமா, உனக்கு அப்படியே வெத்தலை பாக்க வச்சு உன்னை அழப்பாவ. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? மத்தியான நேரமாச்சா, வயிறு பசிக்குமா 2 பேருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடி? பாட்டியாட்டி, நீ எனக்கு சாப்பாடு போடாதனால எனக்கு கண்ணு தெரியாம போய் என் மவளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கேன். மருமவளா, பேசாம இரு. சரிதே. எதே, அது சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆமா, சாப்பாடு எல்லாத்தையும் பொங்கி அப்படியே அடுக்காலையில வச்சு சாம்பிராணி புகை போட்டு வச்சிக்க பத்திரமா. ஒன்னாலதான் இன்னைக்கு என் மவளுக்கு இந்த நிலைமை. நீ மட்டும் எனக்கு ஒழுங்கா சோத்த கொடுத்திருந்தேனா என் மவளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாட்டி. அழகு போல மான் மாதிரி துள்ளிட்டு கிடந்தா என் மவ இப்படி படுக்க போட்டுட்டியா? எதே, கோபப்படாதீங்க எதே. என்னது கோபப்படக்கூடாதா? என் மவளை இந்த நிலைமைக்கு ஆக்கி விட்டடி நீ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. என் மவளை அடிச்ச அதே உலக்க எடுத்து உன் நடுமண்டையில நச்சுன்னு அடி போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆஹா, எங்க அம்மாவா இப்படி பேசுதாங்க? எதே, இப்படி எல்லாம் சொல்லாதீதே. என்னது சொல்லாதீங்களா? இப்ப பாருடி, உலக்க எடுத்து உன் தலையிலே போடுறேன் பாரு. என் மவளை எப்படி செல்லம் போல வளர்த்து வச்சிருக்கேன், அவளையே நீ என்ன அடிக்க வச்சிட்டியா? உன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. எதே வேண்டாதே, கோபப்படாதீதே. எங்கடி ஓடுற? இன்னைக்கு உன் மண்டைய உடைக்காம விட மாட்டோம்ல. ஆஹா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. மைனி இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் கனவு கைகூடி வரும் நேரம் வந்துட்டு. எங்க அம்மாவுக்கும் என் மைனிக்கும் சண்டை. எப்பாடா, எங்க அம்மா என்ன அடிச்சாலும் எனக்கு